ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகில் ஆஃப்டர்நூன் லன்ச் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோங்க. அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அதோட கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு பெரிய நறுக்கின வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஒரு பெரிய தக்காளியும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு மசாலா தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கேற்ப கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா நறுக்கின நூக்கலோடதோடு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு சிறுபருப்பு அதோடு ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு தண்ணி போட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைடிஷ்ஷாக முட்டை பொடி மாஸ் தாங்க ரெடி பண்ணோம். மீனுக்கு இது வரைக்கும் முட்டை பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்தது கிடையாது. சரி, கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சாப்பிட்றாளா அப்படின்னு. அதுக்காக தான் முட்டை பொடி மாஸ் ரெடி பண்ணோம். எனக்கு அந்த எக் கலர் ஸ்மெல் கொஞ்சம் பிடிக்கலை. அதனால் முட்டை பொடி மாஸ் அவர் தான் ரெடி பண்ணார். ஆனால் எதிர்பார்த்த அளவை விட பொடி மாஸ் நல்லாவே வந்துருந்துச்சு. பாப்பாவும் நல்லா தான் சாப்பிட்டா. ஓகே, இன்றைக்கி நம்மளோட சிம்பிள் லன்ச் மெனு என்னென்னா, சூடான சாதம், நூக்கோல் கூட்டு, அதோட ரசம், சூடான முட்டை பொடி மாஸ், கெட்டியான தயிர், அப்புறமா அப்பளம். இதுதான்.